10th question. First direction mark பண்ணிக்கலாம். North, South. WE, V ஞாபகம் வச்சுக்கலாம். West, East. இந்த ரெண்டு ரோடுமே ஒரு ஆர்த்தோகோனல் இன்டர்செக்ஷன், அதாவது பெர்பெண்டிகுலர் இன்டர்செக்ஷன்ல சந்திக்குதுன்னு கொஸ்டின்ல தெளிவா கொடுத்துட்டாங்க. ஒரு போலீஸ் ஜீப் நார்த்ல இருந்து வருது, அது ஏன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இது ஒரு போலீஸ் ஜீப். ஒரு ஸ்பீடிங் காரை சேஸ் பண்ணிட்டு வருது. அந்த ஸ்பீடிங் கார் என்ன பண்ணுதுன்னா, இந்த இன்டர்செக்ஷன் வந்தோடனே ஈஸ்ட்ல திரும்பி அது ஸ்பீடா போயிட்டு இருக்கு. அப்ப இது பின்னு வச்சுக்கலாம், இது கார். அந்த ஜீப்புக்குமே இந்த இன்டர்செக்ஷனுக்குள்ள டிஸ்டன்ஸ் 0.6 கிலோமீட்டர். இது ஓன் அஸ்யூம் பண்ணிக்கலாம். அந்த ஓ தான் இன்டர்செக்ஷன். அந்த காருக்குமே இந்த இன்டர்செக்ஷன் ஓக்கு உள்ள டிஸ்டன்ஸ் 0.8 கிலோமீட்டர். கொஸ்டின்ல தெளிவா கொடுத்துக்கிறாங்க. இந்த ஏபி, அதாவது ஜீப் காருக்குள்ள டிஸ்டன்ஸை ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளே ஏதாவது நேம் கொடுத்துக்கலாம். இங்க எக்ஸ், அங்க ஒய், இங்க இசட். இந்த ஜீப்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா, ரேடார் மூலியமா அந்த காரை பாக்குறாங்க. அந்த காரோடைய ஸ்பீடு 20 km/h இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கு. கொடுத்துக்கிறாங்க. The police determined with a radar that the distance between them, அதாவது ஜீப்ல தான் அவங்க இருக்கிறாங்க. தெம்னா அந்த ஏ குறிக்குது. Distance between them and the car is increasing. அந்த இன்க்ரீசிங், டிக்ரீசிங், ரேட், சேஞ்ச் இதெல்லாம் வந்தா என்னது? டிஃபரன்சியேஷன். அப்ப அந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் இசட், அதோட டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னா dz by dt. என்னது? 20 km/h. இன்க்ரீசிங் கொடுத்துட்டா பிளஸ்ல எழுதணும். இல்லைன்னா அந்த யூனிட்ஸ் வச்சும் கூட இங்க எழுதலாம். கிலோமீட்டருங்கிறது அந்த ஜீப்புக்கு காருக்குள்ள டிஸ்டன்ஸ் இசட், கிலோமீட்டருங்கிறது ஆர். அப்போ dz by dt எழுதிட்டோம். அடுத்தது ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் மிஸ்டேக் பண்ணக்கூடிய ஏரியா இப்பதான் பார்க்க போறோம். If the jeep is moving at 60 km/h at the instant of measurement, அப்ப அந்த ஜீப்போட மெஷர்மெண்ட் இங்க என்ன இருக்குது? y equal to என்னது? 60 km/h. அதாவது அந்த ஜீப்போடைய ஸ்பீடு கொடுத்துக்கிறாங்க. கிலோமீட்டருங்கிறது அந்த y குறிக்குது, ஆர்ங்கிறது டைம் குறிக்குது. அப்ப கொடுத்துக்கிறது dy by dt. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, இங்க மைனஸ் போட மறந்துடுவாங்க. என்ன ரீசன்னா, இந்த ஜீப்பு, அதாவது அந்த ஆர்த்தோகோனலுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு? y. அது இப்படி கீழே அந்த ஓவை நோக்கி வந்து திரும்பி போகுது. அப்ப அது ஓவை அப்ரோச் பண்றப்போ அந்த ஒய்ங்க டிஸ்டன்ஸ் அதிகமாகுமா கம்மியாகுமா? இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? டிக்ரீஸ் ஆகும். அதனால மைனஸ். அந்த ரேட் டிஃபரன்சியேஷனால ரேட் ஆஃப் சேஞ்ச், அந்த சேஞ்ச் இன்க்ரீசிங்கா இருக்கலாம், டிக்ரீசிங்கா இருக்கலாம். இன்க்ரீசிங்கா இருந்தா பிளஸ், டிக்ரீசிங்கா இருந்தா மைனஸ். இங்க கட்டாயமா மைனஸ் வரும். ஏன்னா அது இப்படியே போயிட்டு இருக்குல்ல, அது இங்க வந்து திரும்ப போகுது. அப்போ இதை நோக்கி தான் வருது. இதுக்கப்புறம் அது போற மாதிரி இருந்தா கூட அது நம்ம இன்க்ரீஸ் ஆகுன்னு அடுத்து புரிஞ்சுக்கலாம். இப்ப இது போயிட்டே இருக்குது, இங்க ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. அப்ப இந்த எக்ஸ்ங்கிற டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டு தான் போகுது. அப்ப பிளஸ். கொஸ்டின்லயே கொடுக்கலினாலும் நம்மளுக்கு அண்டர்ஸ்டூட். சப்போஸ் இதை பத்தி கேட்கறப்ப ஆன்சர் பிளஸ்ல தான் வரப்போகுது, அது வேற விஷயம். இப்ப என்ன கேட்கறாங்க? இதுதான் கேட்கறாங்க. என்னது? dx by dt தான் கேட்கறாங்க. அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கார் கேட்கறாங்க, ஸ்பீட் ஆஃப் த கார் கேட்கறாங்க. அந்த காருக்கு இது ஆர்த்தோகோனலுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு? எக்ஸ். அதுல ஸ்பீட் ஆஃப் த கார்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் என்னது? dx by dt தான் கேட்கறாங்க. அது கட்டாயமா பாசிட்டிவ் தான் வரும். ஏன்னா இது எக்ஸ் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. சரி, இப்போ ஒய்யை பத்தி பேசலாம். இந்த ஜீப்புக்கும் ஆர்த்தோகோனலுக்குள்ள டிஸ்டன்ஸ் ஒய். அந்த ஜீப்பு இந்த பாயிண்ட்டை நோக்கி தான் வருது. அப்படி வர்றப்போ அது இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? டிக்ரீஸ் ஆகுது. அப்போ கண்டிப்பா மைனஸ். அதே ப்ரீவியஸ் லேடர் சம் எடுத்து பாத்தீங்கன்னா அது ஸ்லைடிங் டவுன்ங்கிறது அந்த ஒய்யோட டிஸ்டன்ஸ் கம்மியாகுது. அங்க பார்த்தா ஆன்சர் மைனஸ். இந்த பார்ட் dy by dt நெகட்டிவ்ல தான் வந்திருக்கு. டவுட்டா இருந்தா அந்த சம் ரெஃபர் பண்ணி பாத்துக்குங்க. இப்போ if the jeep is moving at 60 km/h, ஏன் மைனஸ் போட்ட? அது ஓவை நோக்கி வந்து திரும்ப போகுது. அப்ப இந்த டிஸ்டன்ஸ் கம்மியாயிட்டு வரும், குறைஞ்சிட்டு தான் வரும். அதனால மைனஸ் போட்டோம். வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த கார்? இங்க காருக்கு இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னது? எக்ஸ். அப்போ dx by dt கேக்குறாங்க. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். 90க்கு ஆப்போசிட் ஹைபாட்னியூஸ். அப்போ அதாவது z² ஈக்குவல் டு மீதி ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். ஒன்னு 0.6 ஸ்கொயர் பண்ணியாச்சு, பிளஸ் இன்னொன்னு 0.8 அதை ஸ்கொயர் பண்ணியாச்சு. ரெண்டையும் ஆட் பண்ணணும். z² ஈக்குவல் டு 6² 36, ரெண்டு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறப்ப 0.36.
8 ஸ்கொயர்னா 64, ரெண்டு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஏன்னா 0.8 இன்ட்டு 0.8, அங்க ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு டெசிமல், பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு டெசிமல், ரெண்டு டெசிமல் தள்ளி பாயிண்ட் வைக்கிறப்போ 0.64. z ஸ்கொயர் ஈக்குவல் டு 0.36 பிளஸ் 0.64னா 1.00, அதாவது 1. z ஈக்குவல் டு ஸ்கொயர் அங்க போனா ஸ்கொயர் ரூட், ரூட் 1 எவ்வளோ 1. அப்ப அந்த ஜீப்புக்கு காருக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ 1 கிலோமீட்டர். திரும்ப அதே பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். அப்பதான் dx by dt கிடைக்கும். 90க்கு ஆப்போசிட் ஹைபாட்னியூஸ். அது என்னது z ஸ்கொயர் ஈக்குவல் டு மீதி ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இப்ப போன சம் லேடர் சம்ல z லேடர்னு அஸ்யூம் பண்ணியிருந்தோம். என்னதான் லேடர் சரிஞ்சாலும் அதோட டிஸ்டன்ஸ் மாறுமா மாறாது. அப்போ அங்க லேடர் வந்து கான்ஸ்டன்ட். அதை டிஃபரன்ஷியேட் பண்றப்போ 0. இப்போ இங்க எது வேரியபிள் எது கான்ஸ்டன்ட் டயக்ராம் கூட கம்பேர் பண்ணிக்கலாம். இப்படி இது கார் மூவ் ஆகுறப்போ எக்ஸ்ல சேஞ்ச் நடக்குது. அது இன்க்ரீசிங் டிக்ரீசிங்கிறது அது வேற விஷயம். அது அப்புறம் அனலைஸ் பண்ணிக்கலாம். சேஞ்ச் நடக்குது. அப்ப எக்ஸ் வேரியபிள். ஒய்லி சேஞ்ச் நடக்குது. அப்ப அது என்னது? அது வேரியபிள் z. இது இங்க வர்றப்போ கார் அங்க போயிருக்கு. அப்ப இந்த z அதிகமாகல, அல்லது இது அதிகமா இது கம்மியாகிறப்ப இது கம்மியாகல. ஆனா அங்க இருந்து மெஷர் பண்றப்ப 20 km/h அதிகமாயிட்டு தான் போகுதுன்னு சொன்னாங்க. அப்ப இது இங்க வரப்ப அது அங்க போயிருக்கலாம். அப்ப இந்த z-லயே மாற்றம் நடக்குது. அப்ப z-ம் வேரியபிள். டோன்ட் கன்ஃபியூஸ். போன சம்ல z-ங்கிறது லேடரா இருந்துச்சு. அந்த லேடர் வந்து கான்ஸ்டன்ட். அதோட டிஸ்டன்ஸ் கூடவோ குறையவோ செய்யாது. அப்ப கான்ஸ்டன்ட்டோட டிஃபரன்சியேஷன் 0. இங்க x, y, z மூணுமே வேரியபிள். ஏன்னா அது இங்க நோக்கி நகர்றப்போ y கம்மியாகுது, x இன்க்ரீஸ் ஆகுது, z இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதாங்கிறது ஆன்சர் தான் தீர்மானிக்கு. அது இன்க்ரீஸ்னே கொஸ்டின்லயே கொடுத்தாங்க. 20 km/h. அப்ப இதுலயும் ஒரு மாற்றம் நடக்குது. மொத்தத்துல இன்க்ரீசிங் டிக்ரீசிங். அப்ப மூணுமே வேரியபிள். எதுவுமே 0 ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இப்போ t ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். கரெக்ட்டா t ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணா t ஸ்கொயர் தான் ஃபார்முலா. t க்கு பதிலா x இருக்குது. இத t ஆ ட்ரீட் பண்ணிக்கலாம். t ஸ்கொயரோட டிஃபரன்ஷியேஷன் 2t. 2 கீழ வந்துட்டு பவர்ல 1 கம்மியா, அப்ப 2x பவர் 1. எதை t ஆ ட்ரீட் பண்ணியதோ x. எதை ட்ரீட் பண்ணியதோ அதை இன்னொருக்கா டிஃபரன்ஷியேட் பண்ணி மல்டிப்ளிகேஷன் எழுதணும். x t ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணா dx by dt பிளஸ் இத t ஆ ட்ரீட் பண்ணிக்கலாம். t ஸ்கொயர். t ஸ்கொயரோட டிஃபரன்ஷியேஷன் 2t. அதாவது tங்கிறது y. எதை t ஆ ட்ரீட் பண்ணியதோ y. y t ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dt. இத t ஆ ட்ரீட் பண்ணிக்கலாம். t ஸ்கொயர் டிஃபரன்ஷியேஷன் 2t, 2z. அப்புறம் t ஆ ட்ரீட் பண்ணியதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். z t ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணா dz by dt. எல்லாம்த்தையும் 2 ஆல டிவைட் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாம்த்தையும் 2 இருக்கு. அப்ப மீதி என்ன வரும்? x dx by dt plus y dy by dt equal to z dz by dt. இப்போ ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். xங்கிறது 0.8. dx by dt அதுதான் கண்டுபிடிக்க சொல்றாங்க ஸ்பீட் ஆஃப் த கார். பிளஸ் yங்கிறது 0.6. அடுத்து dy by dt. dy by dtங்கிறது -60. மிஸ்டேக் பண்ணக்கூடிய இடம் கேர்ஃபுல்லா இருந்துக்குங்க. is equal to zங்கிறது கண்டுபிடிச்சுக்கிறோம் 1. dz by dt அந்த ரேடார்ல மெஷர் பண்றப்ப அது இன்க்ரீஸ் ஆச்சு. அப்ப dz by dt என்ன கொடுத்துக்கறாங்க? 20 km/h 20 ன்னு கொடுத்துக்கறாங்க. என்ன ஆயிரு? 0.8 into dx by dt plus into minus minus 6 into 60 360. பாயிண்ட் கப்ப ஒரு டிஜிட் தள்ளி வைக்கிறப்போ 36 equal to 1 into 20 20 minus 36 அங்க போனா plus 36. 0.8 dx by dt equal to 20 plus 36 56 into 0.8 அங்க போனா divided by 0.8. dx by dt equal to 56 by 0.8. பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு டிஜிட். அப்ப மேல அங்க ஒரு into 10 இங்க ஒரு into 10 மீனிங் மாறாது. என்ன ஒரு 560 by 0.8 into 10 80. ஒரு டிஜிட் தள்ளி வச்சா 8. 8th டேபிள கேன்சல் பண்ணா 7 times 70. So dx by dt equal to 70 km/h. ஜீப்ல 60 km/h வந்துட்டு இருக்காங்க. அந்த சேசிங் கார் அது என்ன ஸ்பீட்ல போயிட்டு இருக்குது? 70 km/h போயிட்டு இருக்குது. கன்க்ளூஷன் எழுதுற மாதிரி இருந்தா தாராளமா எழுதிக்கலாம். ஸ்பீட் ஆஃப் த கார் இஸ், ஏன்னா இது காரு, அது என்னது x. அப்போ ஸ்பீட் ஆஃப் த கார் இஸ் 70 km/h. Please don't confuse this sum and previous ladder sum.
அங்க ஜெட்ங்கிறது கான்ஸ்டன்ட். ஏன்னா ஏணியோட டிஸ்டன்ஸ்ல அது சரிஞ்சு விழுகிறப்ப எந்த மாற்றமும் இல்ல. இங்க ஒவ்வொன்னும் மூவ் ஆகுறப்போ ஒவ்வொன்லயும் மாற்றம் நடக்குது. அப்ப இங்க எக்ஸ், ஒய், ஜெட் 3மே வேரியபிள். ப்ளீஸ் அத நல்லா மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கங்க.